அனைவருக்கும் காலை வணக்கம். நாங்கள் ரத்னபுரி மாவட்டத்துக்குரிய வெளிகிலோயா என்ற இடத்துல இருக்கிற பவந்துடா என்ற ஒரு வாட்டர்ஃபால் பார்க்க தான் நாங்கள் போகிறோம். இப்போ நேரம் சரி 8 மணி ஆகுது. சரி, இதில் நாங்கள் வெளிக்கிடுவோம். ஓகே, இப்போ இந்த ரூமில் இருந்து வெளிக்கிட்டோம். இதில் இருந்து 4.7 கிலோமீட்டர் போகணுன்றது கூகுள் மேப்ன்றது காட்டுது. நாங்கள் இதில் இருந்து இப்போ வலது பக்கம் திரும்பணும். இதில் போய் ஒரு ரவுண்டை போட்டு வரும். அதில் இருந்து அப்படியே நேராக போனோம்டா சரி. ஏன்னா நான் தான் இந்த ஹோட்டலுக்கு கீழே சாப்பிடுவேன் பார்த்தேன். நான் அந்த ஹோட்டல்ன்றது பூட்டாக இருக்குது. நீ இதில் இருந்து எங்கேயா போய்க்கலாம் சாப்பிட வேணும். இந்த வெள்ளனே வெளிக்கிட்டேன். ஏன்னா நான் இதில் இருந்து நிறைய இடங்களை பார்க்குறதுக்கு பிளான் பண்ணி வச்சுட்டு இருக்கிறேன். நேற்று சில வேலை அந்த பைக்கிட்ட வியூ சில வேலை மட்டும் தெரிஞ்சிருக்கும். அது என்னடா நான் அந்த கூடுதலாக அப்படி தலையை நிமித்து பிடிக்கிறதால தான் அந்த பிரச்சனைன்றது வந்திருக்கும். இன்றைக்கு அதுக்கேற்ற மாதிரி ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணி தான் எடுக்கணும். இந்த கேமரா ஆங்கிள் தான் முதலாவது பிரச்சனை. நேற்று ஃபுல்லாக நான் பெகிலோயான்ட்டு தெரிஞ்சிருப்பேன். ஆனால் உண்மையான பதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெலிகிலோயான்றது தான் சரியான பதம். இப்போயும் சரியாக சொல்கிறேன்னான ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். அதே மாதிரி இங்கே ரூம் எடுக்க வாரீங்களாண்டா கட்டாயம் ஒரு ஐயா அப்படி என்று கூட தான் சொல்லுவினோம். ஐயா காசு இல்லையா அப்படி அந்த மாதிரி கெஞ்சுற மாதிரி நடிச்சிக்கலாண்டாலே கொஞ்சம் குறைச்சி தருவினோம். அதோட நாங்கள் இங்கே ரூமுக்கு பக்கத்தில் தான் சாப்பிட்றோம். யூனிவர்சிட்டி என்ற இடமும் இருந்தது. இந்த 2-3 நாளாக முழுகிட்டு அப்படியே ஹெல்மெட்டை போட்டுட்டு தெரியறதால அப்படியே மண்டையில் கொஞ்சம் பேரமாக வந்துட்டு என்ன செய்ய போகிறோன்ற தெரியல. தடிப்பனாக்காத வரைக்கும் சந்தோஷம். இதில் ஒரு இடத்துல ரைட்டில் திரும்ப சொன்னது. ஆனால் ரைட்டில் ஒரு இடமே இல்லை. திருப்பி சொல்லுது இதில் இருந்து போய் ஷார்ப் ரைட்டை திரும்பட்டாம் அப்படின்னு சொல்லுது. பார்ப்போம். இதில் பாருங்க பலாங்குடைக்கு 14.5 கிலோமீட்டர், புறங்கமுவ அப்படின்ற ஒரு இடம் இருக்குது போட்டிருக்கு. அது 11.5 கிலோமீட்டர் அப்படின்ட்டு போட்டிருக்கு. இதில் இருந்து இப்போ மேல் பக்கம் ஒரு இடம் ரோட்டில் இந்த பாருங்க அந்த வாட்டர்ஃபால்ல படம் போட்டிருக்கு. இதில் நிறைய ஹோட்டல்களும் இருக்குது போல் இருக்குது. இதெல்லாம் நான் நினைக்கிறேன் நல்ல ஏற்றமாக தானே இருக்க போகுதுண்டு. இந்த சந்தையில் இருந்து இன்னும் 3.5 கிலோமீட்டர் போக சொல்லி கூகுள் மேப்ன்றது சொல்லுது. ஆனால் நாங்கள் இப்போ போய்கொண்டு இருக்கிற வாட்டர்ஃபால் இருக்குல்ல, இது இலங்கையில் இப்போ கிட்டடியில் பெரிய லெவலில் ரெண்டிங் ஆனது. அது என்னதுக்குன்றது இலங்கையில் இருக்கிறவங்களுக்கு சரி, வெளிநாட்டில் இருக்கிற ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புன்றது இருக்குது. இப்போ இதில் இருந்து பாருங்கள் இடது பக்கம் திரும்பணும் அப்படின்னு சொல்லுது. பார்க்கிங்கே இவ்வளோ குத்தனவாக இருக்கா? சரி போ. இதெல்லாம் மழை டைமில் வந்தோம்னா கட்டாயம் பழுக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள்ன்றது இருக்குது. இதில் இருந்து எவ்வளோ தூரம் நடக்கணுமோ தெரியலையே கடவுளே. ஓகே, நாங்கள் இப்போ பார்க்கிங் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம். பார்க்கிங் தானே? ஓகே, வந்துட்டோம். பைக்கை விட்டாச்சு. இதுலேருந்து போய் ஹெல்மெட் அதோட பேக் எல்லாத்தையும் வச்சுட்டு போவோம். அதனது அவ்வளோ என்னது? ஓகே, இப்போ பைக்கிலே ஹெல்மெட்டையும் ஜாக்கெட்டையும் வச்சுட்டு போக சொல்லிட்டோம். சரி, இதிலேருந்து நாங்கள் இப்போ வெளிக்கிடுவோம். என்ன இதிலேருந்து ஒரு நல்ல செய்தி உண்டு. என்னென்னா ஒரு 150 மீட்டர் அப்படி தான் நாங்கள் நடக்கணும்னு சொல்லியிருக்கணும். அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த கடையில் ரொட்டி சம்பல் அதெல்லாம் இருக்காம். சரி, நான் போயிட்டு வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நாங்கள் இதிலேருந்து இப்போ இதெல்லாம் நடக்க வலிக்கிட்ட வேண்டாம். சரி, ஆனால் நேற்று அந்த வாட்டர்ஃபால் பார்த்தது மற்றது அது என்ன குணுகல் பக்கம்னு ஒரு இடம் பார்த்தது, இது ரெண்டுக்குமே நடந்து இந்த காலில் பின்பக்கம் மசில்ஸ் இருக்குல்லோ அதுக்கு பயங்கரமாக கிராம் பண்ணிவிட்டு இப்போ நடக்கவே பயங்கரமாக நோவுது. என்றாலும் வேறு வழி இல்லை, போய் தானே ஆகணும். இதுலேருந்து போய்க்கல நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன்னா டிக்கெட் சென்டர் எல்லாம் இருந்தது. அது எவ்வளோத்துல என்று தெரியல. நான் தான் ஒருவேளை அதில் பார்க்கிங்கை விட்டுட்டேனோ தெரியல. இது கீழே போயிருக்கலாம் போல இருக்குது. ஏன்டா ரோட்டுகள்ன்றது போகுது. இதில் ஒரு நல்ல ஹோட்டலும் இருக்குது போல இருக்குது. நீங்கள் வந்து ஸ்டே பண்ணலாம்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. வாட்டர்ஃபால் பாருக்கோ இது. இந்த ஹோட்டல்லேருந்து அப்படி இதால் நடக்கணும். ஆனால் நான் நினச்சிட்டேன் இந்த வாட்டர்ஃபால் நல்ல ஒரு காட்டு பகுதிகளே இருக்குமெண்டு. ஆனால் இதெல்லாம் சும்மா ஆக்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே இருக்குப்பா. இதில் நம்ம எவ்வளோ தூரம் போடும் தெரியலே. 150 மீட்டர்ன்னு சொல்லிட்டோம். பவர் பிளான்ட் ஏதாவது இருக்குது போல இருக்குது. இதில் தான் நாங்கள் இப்போ டிக்கெட் எடுக்கணும். சரி, இப்போ டிக்கெட் எடுத்துட்டோம். 20 ரூபான்றது தான் டிக்கெட் எடுத்துவேன். அதே மாதிரி ஃபொரினாக்களுக்கும் கேட்டுடான் இது எவ்வளோ டிக்கெட்டு. அவர் சொன்ன விஷயம் வந்து 20 ரூபா தான் அப்படி என்ன தான் சொன்னார். என்ன மாதிரின்றது தெரியலை. ஆனால் கூடையாக தான் இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். இதில் பாருங்கள் எப்படியான படிகள் உண்டு. ஆமாம், கிட்டத்தட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. இதில் இருந்து இப்போ எங்காலை பக்கம் போகணும். இதில் இப்போ இடது பக்கம் போகிறதா வலது பக்கம் போகிறதான்னு கூட தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தண்ணி அங்காலேருந்து ஓடி வரதால் நாங்கள் இப்போ வலது பக்கம் தான் போகணும்னு நினைக்கிறேன்.
ஓகே, இதாலே போய் பார்ப்போம். ஆனால் இந்த இடத்துல எல்லாம் மழை டைம் வந்தீங்களா இதில் எல்லாம் வழுக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து நடந்தீங்களா சரி. ஏன்னா அது முழுப்பான கல்லாக இருக்குது, அதான் சொன்னான். இப்போ இதிலேருந்து நாங்கள் இதால் தான் நடந்து போகணும் போல் இருக்குது. ஷூவோட நடந்து போனால் வழுக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள்ன்றதும் இருக்குது. ஓகே, ஷூவை கழட்டி கையில் எடுத்துட்டேன். இப்படி இதில் மெல்ல 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 தான் நடந்து போவோம். வழுக்கிச்சோ கேமரா பேக்லாம் இருக்குது, அதான் முதலாவது பிரச்சனை. ஆனால் நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, வழுக்குமன் நினச்சேன். ஆனால் நார்மலாக தான் இருக்குது, அதால் பிரச்சனை இல்லை. ஆனால் தண்ணி கூட பாயிற டைமில் இதால் வழுக்கும், கட்டாயம் வழுக்கும் இல்லை. இதாலே போயிடல அது போல் இருக்குது. தண்ணி கூட பாயிற டைமில் இலைகளை தட்டுறேன்டா, இலைகள் வழுக்கும் சில வேலை. இதில் இருந்து பாருங்கள், இதில் போய் நடந்து ஏறுற நேரம் இதால் இப்படி இறங்கி இருக்கலாம். ஓகே, இதால் குதிச்சு இதால் வேறு வலிக்கிடும். அப்படி வருங்காலோட தான் ஏறிக்கொண்டிருக்கேன். கஷ்டமான பாதையில் இருக்கான்னு நினைக்கிறேன். வாவ், இதில் போய் வியூவை பாருங்களேன் எப்படி இருக்குண்டு. ஆனால் இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஜஃப்னா யூனிவர்சிட்டியில் படித்த 3 படியங்கள் செத்துன்ற ஒரு வரலாறு இருக்குது. இந்த வீடியோ நான் அப்படியே ட்ராவாகவே போடுவேன்னு நினைக்கிறேன். ஏண்டா இது அவ்வளோ பெரிய தூரம் இல்லை, வெட்டி வெட்டி போடுற அளவுக்கு. இதில் பாருங்கள், இதில் நடக்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மழை பெய்கிற டைமில் வா வேறு லெவல். இந்த இடத்துக்குலாம் வரணுண்டு கனநாள் ஆசை, அன்றைக்கு நிறைவேறிட்டு. இல்லை வேறு நார்மலாக தான் தண்ணின்றது ஓடிக்கொண்டிருக்கு. இங்கெல்லாம் பெரிய மழை பெய்யலை போல் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனால் பாருங்கள், இங்கெல்லாம் இப்படி ஒரு சின்ன சின்ன இடத்தையே அவையில் டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றி வச்சுருக்கணும். ஆனால் எங்களோட இடங்களில் இப்படியான இடங்கள் இருந்தாலே கண்டுகொள்ளாத நிலைமை தான் இருக்கும் கட்டாயம். இதில் பாருங்கள் போட்டிருக்கணும், அபாயகரமான இடம், இங்கே குளிக்க வேண்டாம் அப்படின்னு போட்டிருக்கணும். அதான் ஒரு உண்மையான விஷயம். நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டிக்கு நான் குளிக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு நீச்சல் தெரியாது அந்த இடத்துக்கு. இதில் ஒரு போட் ஒன்று போட்டிருக்கு போல் இருக்குது, ஆனால் அதெல்லாம் கிழிஞ்சு போயிட்டு கிடக்கு. கடைசியாக நாங்கள் அந்த போட்டை போல் கண்ணாலேயே பார்த்துட்டோம். இதுலேயும் கயிறு கட்டி வச்சுருக்காங்கன்னு தெரியலை. சரி, இதுலேருந்து நாங்கள் அந்த மேல் பக்கம் வியூவுக்கு போவோம். எஸ், இதுதான் அந்த வாட்டர் ஃபால். தங்குறது கொஞ்சம் கவனம் தேவை. இந்த இடத்துக்கு வந்துட்டோம். தண்ணி அப்படியே நீல கலரில் இருக்குங்க. எப்படி இருக்குது, வடியாக இருக்குது. அப்படியே இதிலேருந்து அப்படியே இந்த ஓடையால் நான் நினைக்கிறேன் நல்ல மழை பெய்யுச்சுண்டா ஃபுல்லாகவே தண்ணி பாயுமாண்டு. சரி, இப்போ இந்த இடத்துலேருந்து ட்ரோன் வியூவை பார்ப்போம்.
ஓகே, இப்போ ரோட் ஷெட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல பாருங்கள், அந்த கருப்பாக தெரியுது. அது வந்து சூரியன் ஒரு பக்கத்தில் உதிச்சு கொண்டு இருக்கிறதால அந்த கருப்புன்றது அடிக்குது. இது போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 11 மணி 12 மணியாவது ஆகும் போல் இருக்குது. அதால் நாங்கள் இந்த இடத்துல வெயிட் பண்ணி கிளியர் ஷாட் எடுக்கலாம்னு பார்த்தா நான் அதுக்கான டைம் இல்லை. நாங்கள் இதில் இந்த நிறைய இடங்கள் போயிருக்கு. என்னால் நான் நினைக்கிறேன் நீங்கள் இந்த இடத்தின் வியூவை ரோட் ஷாட்டில் பார்த்து ரசிச்சிருப்பீங்களான்ட்டு. சரி, நாங்கள் இப்போ இந்த இடத்துலேருந்து வெளிக்கிடுவோம். ஓகே, நேரம் சரியா இப்போ 9:20 ஆகுது. நான் எவ்வளோ நேரம் மேலே போகிறதுக்கு தேவைன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி தான் நான் இருக்கா ராவணலா வாட்டர் ஃபால் போய்க்கல. என்ன செய்கிறாங்கடா, முதல்ல அங்கே அப்போ தான் போனாங்க, குளிச்சுனாங்க. ஆனால் அதுக்கிடையில் ஒரு கிடங்கு ஒன்று இருக்குது. அந்த கிடங்குக்குள்ளே போயிட்டேன். என்ற நெஞ்சளவு மேலே தாட்டுட்டு எனக்கு ஐயோ நான் சரி மண்டையை போட்டுட்டோம் அப்படின்னு தான் நினைச்சது. ஒரு மாதிரி பிடிச்சிட்டாங்க. ஸோ அதால் தான் சொல்கிறது, ஒரு இடம் எப்படின்னு தெரியாமல் அந்த இடத்துக்குள்ளே போய் குளிக்கிறன்றது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். அதோட இதில் போய் கட்டாயம் சாப்பிடணும். பயங்கரமாக சோர்ந்துட்டேன். ஆனால் வெயில்ன்றது தாராளமாக இந்த இடத்துல அடிக்குது. அதான் நினைச்சேன், இதில் தண்ணி குறைவாக போய்க்கல நினைச்சேன். இஞ்சால பயங்கரமாக வெயில்ன்றது அடிக்கணும்ண்டு. ஆனால் மினக்கட்டு நீங்கள் இந்த இடத்துக்கு வரலாமா அப்படின்ட்டு கேட்டிங்களா கட்டாயம் அது வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். வேறு ஒரு இடத்த பார்க்க வரைக்கல இந்த இடத்த பார்த்துட்டு போகிறதுன்றது கெட்டிக்காரத்தனம். இந்த மேலே ஏறி இறங்கிட்டோம்டா ஈஸியாக மேலே வருங்காலோட நடந்துகிட்ருக்கு பாருங்க. இந்த இடம் கிட்டடியில் என்னதுக்காக ஃபேமஸ் ஆனாண்டா, கிட்டத்தட்ட செய்யக்கூடாத ஒரு செயலை செய்து 2 பேரும் கேர்ளும் போயும். அது வந்து இலங்கைன்ற அரசின் கவனத்துக்கே போனது. பிறகு அவைகளுக்கு மேலே ஆக்ஷன் எடுத்ததாகும். அதோடைய எங்களால் திருந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த இடத்துல எல்லாம் பாருங்கள், அப்படியே வளைக்கிறதுக்கு 100க்கு 100 தான் சாஞ்சிருக்கு. ஆனால் அந்த வியூவை பாருங்களேன், அப்படியே எப்படி இருக்குண்டு வேறு லெவல். பேசாமல் எங்களோட இடது பக்கத்தாலே நடந்து போகலாம் போல் இருக்குது. எங்களோட முழங்கால் அளவு தான் தண்ணி நிற்கிது. ஆனால் அந்த இடத்துல போய்க்கல, அப்படியே கால் குளிருது வேறு லெவல். இதில் ஒரு தாத்தாவும் சின்னப்படி என்ன இருந்து மீன் பிடிக்கணும் போல் இருக்குது. ஆனால் இதில் நடக்கல, வருங்காலோட நடக்கல, கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்டா அந்த கம்பியல்ன்றது இறுக்கி வச்சிருக்கணும். அப்பா ஒரு மாதிரி வந்துட்டான். சரி, இதில் இருந்து ஷூவை போடும் முதலாவது. ஓகே, இப்போ ஷூ போட்டாச்சு, எல்லாம் வலிக்கிட்டேன். நான் இப்போ பைக் விட்ட இடத்துக்கு வந்துட்டேன். நாங்கள் 9:20க்கு ரங்க வலிக்கிட்டேன். இப்போ 9:37, கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் வடிவாக காணும். ஐயா ஜூஸ் தேனே அது ஜூஸ் அந்த உடம்புல ஜூஸை காய்தான்ட்டு பேஷன் ஃப்ரூட் ஜூஸ். இது சாப்பாடு சொல்லியிருக்கேன். சாப்பாடு தருவார். முட்டை ஆம்லேட், பருப்பு, சம்பல். இது என்ன கறின்னு தெரியல, தந்திருக்கணும். இப்போ சாப்பிடுவோம். இது சத்தியமாக என்ன கறின்னு தெரியல. මේක නම මොකද අයියා? අපේ කඩේද? නේ. මේක පහතුලයි. කොහිල. කොහෙද? කොහිල. ඉංග්‍රීසි නම දන්නද? ඉංග්‍රීසි නම නම් දන්නේ නැහැ. මේ අලුත් තියනවද මේක? මේක අලුත් තියනවද? අල ඔය කොහිල අල. ඔකේ දලු තියෙනවා. මේ අලුත් තියනවද? අතලේ. අලුතෙන්. அழுத் இங்கே பெண்ணாண்டக்கும் இதில் புதுசாக இருக்கிறத கடை சொல்லி கேட்டிருக்கேன். මේක මේ සුද්ධ කරලා මේ සුද්ධ කරලා නැත්නම් වදින කොහිල අලේ. இதில் பாருங்கள், இது உங்களுக்கு என்னென்னு தெரியுதா? தெரிஞ்சதுண்டா கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கர்ணக்கிழங்கு பொடி சைஸ் இவருனாம ஓகே தலை பெண்ணா சாப்பிட்ட பிறகு அந்த மரத்தை காட்டுன்னு சொல்லியிருக்கார். போய் பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த இடத்துல இருந்து வெளிக்கிட்டோம். இப்போ நேரம் சரியாக 10:05 ஆகுது. சாப்பாடுன்றது வேறு லெவலில் இருந்துச்சு. 250 ரூபான்றது எடுத்து நான் ஜூஸ் குடித்ததோட இதில் இருந்து நாங்கள் அடுத்ததாக போகிற இடத்துக்கு இன்னும் 33 கிலோமீட்டர்ன்றது இருக்குது.
சரி, அதான் நீங்கள் அடுத்த எபிசோடில் பாருங்கள். இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன். ஏதாவது ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் மக்களே, பாய்.